பெரியமேடு இன்னைக்கு நம்ம பெரியமேட்டில் பிரியாணி வாங்கலான்னு கிளம்பி போனேன். பெரியமேடில் நிறைய வீடியோஸில் டெல்லி தர்பார் கடை தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் அங்கே போய் பிரியாணி கிடைக்காம ஏமாந்து போனேன் நான். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த டெல்லி முராதாபாத் பிரியாணி அப்படின்ற கடையை பார்த்தேன். ஸோ இவங்களுடைய அந்த பாத்திரமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனேன். நல்லா இருந்தது பிரியாணி. ரொம்ப மசாலா ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல், நம்ம சென்னை பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இது ஒரு புதுவிதமான பிரியாணியாக இருந்தது. இது மந்தி டைப்பில் இருக்கக்கூடிய பிரியாணியாக இருக்குது. நல்லா ஓரளவுக்கு டேஸ்ட் இருக்குது. ஆனால் மசாலா மட்டும் இல்லை. அது எப்படி டேஸ்ட் வருதுங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பாத்திரம் பார்க்குறதுக்கு. அதே பாத்திரத்தில் வச்சு தான் அவங்க சமைக்கிறாங்க. நல்ல கூட்டம். சின்ன கடை தான். ரொம்ப பக்கத்தில் தான். அந்த டெல்லி தர்பார் அப்படிங்கிற அந்த கடைக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து பிரியாணியே போடுறதே நிறுத்தி 8 மாதம் ஆயிடுச்சாம். அது எனக்கு தெரியாமல் நான் பிரியாணி வாங்க போயிட்டேன். அப்புறம் சரின்னு இங்கே பார்த்தா, அங்கே பாருங்கள் இதே மாதிரி ஒரு 4, 5 குண்டான் ஒரே டைமில் எடுத்துகிட்டு வந்து வச்சு சூப்பரான சேல்ஸில் போய்கிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். இந்த டெல்லி தர்பார் ஹோட்டலில் நம்மளுக்கு எல்லா கிரேவியும் கிடைக்கும். ஸோ அங்கே பிரியாணியை வாங்கிட்டு இங்கே ஹோட்டலில் வந்து நம்ம கிரேவி எல்லாமே பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அந்த டெல்லி தர்பார் இல்லை, டெல்லி முராதாபாத் பிரியாணி அப்படியே பாத்திரத்தில் கொட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படியே கட்டன்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் சர்வ் பண்ணுறதுக்காக போட்டு, நல்ல அருமையான ரைஸ் பாருங்கள். அது அப்படியே விளக்கி அந்த சிக்கனை தேடினோம்னா அந்த கிடச்சிச்சு சிக்கன். ஸோ இந்த சிக்கனுக்காக தான் இவ்வளோ போராட்டம். இந்த சிக்கனோடு அந்த ரைஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ரைஸ் எல்லாம் சூப்பராக வெந்து ரொம்ப நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. அந்த காரம் ரொம்ப கொஞ்சமாக தெரியுது. அது ரொம்ப அதிகமாக தெரியாமல் லிமிட்டாக இருக்குது. திகட்டாத ஒரு பிரியாணின்னு நான் சொல்லுவேன் இதை. எல்லோரும் மஸ்ட் ட்ரை. இந்த சின்ன கடையாக இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. திடீர்னு ஒரு லக்காக எனக்கு கிடச்சிது. இந்த கடையில் நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் போய் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு சொல்லுங்கள். இந்த கடை கூட இந்த மந்தியில் கொடுக்குற இந்த தக்காளியோட அந்த கிரேவி மாதிரி ஒரு குழம்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே வித்தியாசமாக தான் இருந்தது எனக்கு. எப்போவுமே கத்திரிக்காய் தான் நம்ம பழகியிருக்கோம். இது எல்லாமே காம்போ சூப்பர். இந்த மாதிரி மெஷர் பண்ணி தான் அங்கே கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். நல்லா லெக் பீஸ் இருந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம்.